Hi friends, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல கல்கி கிருஷ்ணமூர்த்தி அறக்கட்டளையினுடைய நிறைவு சிறுகதை போட்டிக்கு எப்படி நம்ம அட்டன் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். அதாவது கல்கி கிருஷ்ணமூர்த்தி அறக்கட்டளையினுடைய சிறுகதை நிறைவு போட்டி அப்படிங்கிறது 2025ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டேட் ஆகஸ்ட் 25 வரைக்கும் டைம் கொடுத்திருக்காங்க. இதுல முதல் பரிசு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் 7,500 ரூபாயும், இரண்டாம் பரிசு 5,000 ரூபாயும், மூன்றாம் பரிசு 3,000 ரூபாயும் சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. ஆறுதல் பரிசு 5 பேருக்கு 1,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு சிறுகதை போட்டி ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ஒரு போட்டி அப்படிங்கிறது வருஷம் வருஷம் இவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் சிறுகதை போட்டி அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு சிறுகதை போட்டியில யார் வேணாலும் இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், பொதுமக்கள் ஆகிய நீங்க எல்லாருமே இதுக்கு அப்ளிகேஷன் பண்ண முடியும். இது எப்படி நம்ம அப்ளை பண்றது, இது எந்த மாதிரியான ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி இந்த ஒரு சிறுகதை போட்டியில நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோ பார்க்கலாம். சோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம சேனல்ல மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஸ்காலர்ஷிப், ஸ்டைஃபண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் ஃப்ரீயா பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் கிடைக்குதோ அது சம்பந்தமா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பொதுமக்களாகி உங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நம்ம சேனலே உருவாக்கி இருக்கிறோம். சோ நம்ம சேனல் கூட பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பேஜ் கனெக்ட்ல இருந்துக்கோங்க. எந்தெந்த நிறுவனங்கள் ஃப்ரீயா நாலேஜஸ் கொடுக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் ஃப்ரீ கோச்சிங் கொடுக்குறாங்க, ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க, எந்த கம்பெனிஸ்லாம் ஃப்ரீயா ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்றாங்க, இந்த மாதிரியான ஒரு அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல கண்டிப்பா ரெகுலர் அப்டேட் கொடுப்போம். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி வாங்க இப்ப நம்ம இதுக்கான அப்டேட்குள்ள போகலாம். ஓகே, கண்டிப்பா எல்லாருக்குமே கல்கி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற அறக்கட்டளை அப்படிங்கிறது தெரியும். இவங்க ஒரு அறக்கட்டளையை தாண்டி இவங்க ஒரு நாளிதழ் அப்படிங்கிற ஒரு நாளிதழுமே இவங்க வச்சிருக்காங்க. கல்கி நாளிதழ் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சோ இந்த நிறுவனம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் சிறுகதை போட்டி அப்படிங்கறத நடத்துவாங்க. இது நிறைவு சிறுகதை போட்டி 2025 அப்படிங்கிற ஒரு அப்டேட்டா கொடுத்திருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லாஸ்ட் டெட்லைன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் இந்த மாசம் 25 வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த சிறுகதை போட்டிக்கு நீங்க அட்டெண்ட் பண்ணணும், பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜரை நீங்க ஃபாலோ பண்ணி ஆகணும். அது என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிற இதுல பார்க்கலாம். அவங்க மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. கல்கி குழுமம் வழங்கும் கல்கி கிருஷ்ணமூர்த்தி நிறைவு சிறுகதை போட்டியில் பங்கேற்க உள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எழுத்தாளர், பத்திரிகையாளர் அமரர் கல்வியில் நிறைவாக பல வருடங்களாக கல்வி வார இதழ் தொடர்ந்து அறிவிக்கப்பட்டு வாசகர்களிடையே ஏற்படுத்திய அந்த ஒரு வரவேற்பு பாத்தீங்கன்னா பெரிதும் நாங்க கல்கி குழுமத்துடைய பெருமிதம் கொள்கிறோம் அப்படிங்கிறது இதன் மூலியமா சொல்ல வராங்க. சரிங்களா? படைப்பாளராகிய நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு கதைகள் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அந்த கதைகளை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இவங்களுக்கு கூட நீங்க ஷேர் பண்றது மூலியமா உங்களுக்கு கேஷ் பிரைஸ் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. இந்த கேஷ் பிரைஸ்க்கு அப்ளை பண்றதுக்கு ஆன்லைன்ல மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. இதுக்காக நீங்க ஒரு A4 ஷீட்ல எழுதி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நீங்க அவங்களோட அட்ரஸ்க்கு அனுப்பணும் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது. நீங்க எல்லாமே ரொம்ப வீட்ல இருந்தே மொபைல் போன் மூலியமாவே இந்த ஒரு காம்படிஷன்ல நீங்க அட்டன் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப சிம்பிளா கொடுத்துருக்காங்க. இதுல விதிமுறைகளை பொறுத்த வரைக்கும் நீங்க கூகுள் ஃபார்ம்ல மட்டும்தான் இந்த ஒரு கதைகளை அனுப்பணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. ஒருவர் ஒரு கதைகளை மட்டும்தான் அனுப்பணும் அப்படிங்கறது கொடுத்திருக்காங்க. அந்த நீங்க அனுப்பக்கூடிய அந்த கதைகள் அப்படிங்கிறது 800ல இருந்து 1000 வார்த்தைக்கு மிகாமல் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் 800, மேக்சிமம் நம்மளுக்கு 1000 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. வார்த்தைகளில் எண்ணிக்கையில் அவசியம் குறிப்பிட வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. சொந்த கற்பனையில் தான் இதற்கு நீங்க சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. உறுதிமொழியாக இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அது இல்லாத கதைகள் நாங்க கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இப்ப நீங்க ஒரு சிறுகதை எழுத போறீங்க அப்படின்னா அது நீங்க நெட்ல இருந்தோ இல்ல வேற ஏதாவது ஒரு நாளிதழ்ல இருந்து நீங்க எடுத்து அதை நீங்க மேனுவலா எழுதி நீங்க சப்மிட் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்லிட்டாங்க. உங்களுடைய சொந்த கற்பனையில உங்க சொந்த முயற்சியால மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி அறிமுக எழுத்தாளர் எனில் இதற்கு முன் எந்த பத்திரிகையிலும் எழுதவில்லை என்று நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா போட்டி முடிவில் வெளியாகும் வரை எழுதவில்லை என்றும் உறுதிமொழி தர வேண்டும் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. போட்டிக்கு அனுப்பும் கவிதையை முடிவுக்கு வெளியாகும் வரை அதாவது ரிசல்ட் வர்ற வரைக்கும் நீங்க வேற ஏதாவது இதழுக்கோ இல்ல இணையதளத்துக்கோ வலைப்பதிவுக்கோ நீங்க என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுடைய சொந்த அந்த ஒரு கவிதையே அந்த ஒரு கதையை நீங்க மத்தவங்களுக்கு அனுப்பக்கூடாது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க. பரிசுக்குரிய கதைகள் நடுவர் குழு பரிசீலித்து தேர்ந்தெடுக்கும். சந்தேகம் எழும் விஷயங்கள் கல்கி ஆன்லைன் ஆசிரியர்களுக்கு தீர்ப்பு இறுதியானது அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க.
முடிவு வெளியாகும் வரை எந்த வித கடித போக்குவரத்தோ இல்ல தொலைபேசியோ இல்ல இமெயிலோ நீங்க வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா விசாரிக்க கூடாது அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து இதை தேர்வான கதையை பற்றி வந்து தெரிவிக்க இயலாது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இதில் வந்து மூலியமா வந்து ஷேர் பண்றாங்க. முதல் பரிசு பெறும் சிறுகதை அமரர் கல்வியில் பிறந்த நாளான 9/9/2025, அதாவது செப்டம்பர் 9ஆம் தேதி வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கல்கியின் இணையதளத்தில் வந்து வெளியாகும். யாரெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் யார் செகண்ட் பிரைஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு இதன் மூலியமா இதே வெப்சைட்ல கல்கி அப்படிங்கிற இந்த வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல முதல் பரிசை பொறுத்த வரைக்கும் 7500, இரண்டாம் பரிசு வந்து 5000 ரூபாய், மூன்றாம் பரிசு வந்து 3000 ரூபான்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்து தலா 5 பேருக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆறுதல் பரிசாக வந்து ஒரு 1000 ரூபாய் வந்து கொடுக்குறாங்க. இப்போ இதை நீங்க வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னா இதுக்கான தனியா வந்து கூகுள் ஃபார்ம் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து கல்கி கிருஷ்ணமூர்த்தி நிறைவு சிறுகதை போட்டிக்கான ஒரு ஃபார்ம் லிங்க். இந்த இடத்துல உங்களுடைய பேர் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க, உங்களோட மொபைல் நம்பரை டைப் பண்ணிக்கோங்க, உங்களோட இமெயில் ஐடி டைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி உங்களோட அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க, அதே மாதிரி டேட் ஆஃப் பர்த் அப்படிங்கிற இடத்துல உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. கல்கி ஆன்லைனில் உங்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு 3 பகுதிகளை நீங்க வந்து கொடுக்கணும். அவங்களோட வெப்சைட் வந்து செக் பண்ணுங்க. அவங்களோட இதில் வந்து போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கு வந்து நீங்க ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி இந்த போட்டிக்கு வந்து அறிவிப்பை நீங்க எங்க வந்து பாத்தீங்க அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஒரு காம்படிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வருது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதன் மூலியமா தெரிய வந்துச்சு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. பட் உங்களுக்கு தெரிஞ்சதும் மோஸ்ட்லி வந்து நம்மளோட சேனல் மூலியமா உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா அதர்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சிறுகதையோட தலைப்பு என்னன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நீங்க எழுத போற அந்த ஒரு கதையினுடைய தலைப்பு அப்படிங்கிற இடத்துல அந்த ஹெட்லைன் வந்து போட்டுக்கோங்க. ஆசிரியர் பெயர் யாரு அப்படிங்கிறத நீங்க இந்த இடத்துல போட்டுக்கோங்க. உங்கள் கதை எத்தனை வார்த்தைகளால் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்க 1000 வார்த்தைகள் அப்படிங்கிற கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுடைய கதைகளை நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ஒரு இடத்துல நீங்க வந்து மேனுவலா வந்து டைப் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? இல்ல வாய்ஸ் நோட் மூலியமா கூட நீங்க வாய்ஸ் பண்ணி கூட அதை கண்டென்ட்டா டைப் பண்ற மாதிரி நீங்க செட் பண்ணாலும் அது ஓகே தான். அது அந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இது உங்களோட மொபைல் போன் மூலியமாகவே இந்த ஒரு சிறுகதை போட்டிக்கு இப்போ காம்படிஷனுக்கு நீங்க வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். ஸோ கண்டிப்பா மஸ்டா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு சூட்டபிளா இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பா யாராச்சும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காவது இது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி ஒர்க் போறவங்க, நார்மலா பொதுமக்கள் எல்லாருமே இதுல வந்து அட்டன் பண்ணிக்க முடியும். மஸ்டா எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.